Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம Take It Easy Study channelல பார்க்க போற வீடியோ என்னன்னா roadmap.sh அப்படின்ற வெப்சைட்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கு, நம்ம அதை எப்படி எஃபிஷியண்டா யூஸ் பண்ணி நம்மளுடைய ட்ரீம் ஐடி ஜாப்ல அச்சீவ் பண்ணலாம் இதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப்சைட் பேசிக்கா என்ன அப்படின்னா, நீங்க ஐடி ஜாப்ல இருக்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டிவாப்ஸ், ஃபுல் ஸ்டாக், ஆண்ட்ராய்டு, யூஎஸ் டிசைனிங், சைபர் செக்யூரிட்டி, ரியாக்ட் நேட்டிவ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ரியாக்ட், ஆங்குலரு, நோட் ஜேஎஸ், பைத்தான், இந்த மாதிரி இருக்க எல்லா விஷயங்களுக்கும் ரோட் மேப் இவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். டேரெக்டாக நீங்கள் வந்து roadmap.sh அப்படின்ற இந்த வெப்சைட் வந்துருங்க. இந்த roadmap.sh அப்படின்ற இந்த வெப்சைட் வந்துருங்க. இதில் இப்போதைக்கு நான் வந்து ஃப்ரண்ட் எண்ட் கிளிக் பண்ணுறேன். ஃப்ரண்ட் எண்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்றத இவங்களே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுது, இன்டர்நெட்டில் என்னென்ன இருக்குது, HTTPனா என்ன, டொமைன்னா என்ன, ஹோஸ்டிங்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கணும். அது HTML பேசிக்ஸ், CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், வெர்ஷனல் கண்ட்ரோல் சிஸ்டம், கிட் அண்ட் கிட்டப்பு, அப்புறம் வந்து பேக்கேஜ் மேனேஜரு, அப்புறம் வந்து எதனா ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. ரியாக்ட் வந்து ரொம்ப ஃபேமஸான ஃப்ரேம் ஒர்க்கு, ரியாக்ட் கொடுத்துருக்காங்க. CSS கொடுத்துருக்காங்க. திரும்ப அதேமாரி வந்தீங்க அப்படின்னா பில்டு டூல்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி நமக்கு இதில் எல்லா விஷயமும் கொடுத்துருக்காங்க. பட் இவ்வளோத்துக்கு நம்ம பார்க்கணும் இல்லை, சில விஷயங்களை ஸ்கிப் பண்ணிக்கலாம், சில விஷயங்களை நம்மளே கொடுத்துக்கலாம். இவங்களே ப்ளூடிக்கு, அப்புறம் வந்து க்ரீன்லாம் கொடுத்துருக்காங்களே, அதை வச்சு நம்ம ஈஸியாக நமக்கு என்னென்ன வேணுமோ அதை பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பேக் எண்ட் பார்க்கலாம். பேக் எண்டுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இன்டர்நெட்டு, லோன் த லாங்குவேஜ் வந்து கோ லாங்குவேஜில் பண்ணலாம், இல்லை ஜாவாவில் பண்ணலாம், சிஆஸில் பண்ணலாம், PHPயில் பண்ணலாம், பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் எதனா பண்ணலாம். வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வரைக்கும் கிட்டப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் கொடுத்துருக்காங்க. MySQL, Oracle இதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து NoSQL டேட்டாபேஸ் பற்றியும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரொம்ப ஃபேமஸானது பார்த்தீங்கன்னா NoSQL MongoDB, அப்புறம் வந்து MongoDB ரொம்ப ஃபேமஸானது. அந்தமாரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து லோன் அபவுட் ஏபிஐஸ்னால் என்ன, ஏபிஐஸ் வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும், குக்கீஸ் வச்சு என்னென்ன பண்ணலாம், அந்தமாதிரி விஷயங்கள்லாம் படிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ஃபுல் ரோட் மேப் நம்ம கொடுத்துருக்காங்க நம்ம பேக் எண்ட் ஆகணும் அப்படின்னா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து ஃபுல் ஸ்டாக்னா என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். ஃபுல் ஸ்டாக் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன தெரியும், HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், NPM, நோட் பேக்கேஜ் மேனேஜர்னு சொல்லுவாங்க. NPM பற்றி தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து ரியாக்டு, கிட் அண்ட் கிட்டப், நோட் ஜேஎஸ், போஸ்டர் SQL, ரெஸ்ட்ஃபுல் APIs, அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. பேசிக்ஸ் AWS சர்வீசஸ், லினக்ஸ் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து டிவோப்ஸ் டெவலப்பர் ஆகணும்னா என்ன பண்ணலாம் பார்க்கலாம். டிவோப்ஸ்க்கு வந்து லேர்ன் எ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், பைத்தான், ரூபி, கோ, ரீசெட், ஜாவா ஸ்கிரிப்ட் பை நோட் ஜேஎஸ், இதெல்லாம் ஒன்று படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து விண்டோஸு, உபுண்டு, சூஸ் லினக்ஸ், அந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து லைவ் இன் டெர்மினலில் லைவாக ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேஷ் ஸ்கிரிப்டிங், பவர் ஷெல்லு, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுலேயும் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஹவு டு செட்டப் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன நம்ம படிக்கணும் அப்படின்னு ரோட் மேப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூஎக்ஸ் டிசைனிங்க்கும் அதேமாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டிங் த ஹியூமன் டிசைனிங் மேக்கிங், அந்தமாரி எல்லாமே லைன் பை லைனாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சைபர் செக்யூரிட்டி இருக்குது. சைபர் செக்யூரிட்டிலும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி லைன் பை லைனாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நோட் ஜேஎஸ் டெவலப்பர் ஆகணும்னா அதுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் API செக்யூரிட்டி பற்றி சொல்லியிருக்காங்க, அதுக்கான பேசிக்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு பற்றி சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆண்ட்ராய்டு டெவலப்பர் ஆகணும்னா என்னென்னலாம் பண்ணணும் அதுக்கான ரோட் மேப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து C++, APNet கோரு, அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ரியாக்ட் நேட்டிவ் கொடுத்துருக்காங்க. ரியாக்ட் நேட்டிவ் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் நம்ம படிக்கணும் அப்படின்றதெல்லாம் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறையா கவர் பண்ணி இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வெப்சைட் போதும், நீங்கள் ஐடி ஜாப்ஸ் தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரீம் ஐடி ஜாப்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த roadmap.sh அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட்டே போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். உங்களுக்கு கொடுத்துருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் ஐடி ஜாப்ஸ் போகணும் அப்படின்ற கனவோடு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு என்ன கொரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஐடி சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் நெக்ஸ்ட் போட போகிறோம். ஸோ அதெல்லாம் மறக்காமல் பார்க்கலாம் அப்படின்னா
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். இந்த roadmap.sh உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத மட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிடுங்க.